Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. 1970 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையிலான காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி வரலாறு குறித்து விரிவாக தற்போது பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அதிரடியான மாற்றம் நிகழ்ந்திருக்கு நம்ம தமிழக அரசியல்ல. சலீம், நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா அமைக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு. ஆனா அதுக்கான விடை வந்துட்டு இப்போ கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் இப்போ தாவேக்காவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழக அரசியல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது 1970 அதுக்கப்புறமா காங்கிரஸ் கூட்டணி எப்படி இருந்துச்சு, இவங்களுடைய நிலைப்பாடு எப்படியெல்லாம் வந்துட்டு மாறி இருக்கு, இல்ல அவங்களுடைய நிலைப்பாடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அந்த குறிப்பிட்ட வருடங்கள்ல அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எஸ் அஞ்சலி, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் உருவான பிறகு, நம்ம தமிழகம் உருவான பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையா இருந்தது. ஆனா அந்த கோட்டையை 1967 திமுக தகர்த்து எறிந்தது. அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார். பிறகு அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார். டிஎம்கே அதன் பிறகு ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய எலெக்ஷன் 1971. அப்போ காங்கிரஸ் யார் கூட இருந்தாங்க அஞ்சலி? காங்கிரஸ் அப்போ காமராஜர் அவர் தான் மெயின் லீடாக இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, எலெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது அவங்க காமராஜர் கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அவங்களுடைய தனி பேரில் ஒரு கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்திரா காந்தி அவர்களும் திமுக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ கார்டில் பார்க்குறோம். அப்போ அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருந்திருக்கு. அதாவது காமராஜர் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் சொல்லி பிரிஞ்சிருந்தாங்க. இந்திரா காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சு இங்க காமராஜர் காங்கிரஸ் பயங்கரமா எதிர்த்திருக்காங்க. அதுல திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 1971 இந்த ரெண்டு கூட்டணியும் சேர்ந்து தொகுதிகள் வாரியா வெற்றி பெற்ற பெரும்பான்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 205 இடங்கள். 205 இடங்கள்ல இந்திரா காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவோட சேர்ந்து வச்சதுல அந்த எலெக்ஷன்ல கரெக்டா 1971 பார்க்கும்போது 205 இடங்கள் வெற்றியை வசமாக்கி இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் எமர்ஜென்சி வந்தது. 1975 77 வரைக்கும் திமுகவுடைய அரசு கலைக்கப்பட்டது. ஓகே, இந்திரா காந்தி அவர்களால். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமா திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் சிபிஐ அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல் 1972 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். புதிய கட்சி அதிமுக என்ற கட்சி ஆரம்பித்தார். அதன் பிறகு இடைத்தேர்தலில் ஜெயிச்சார். பட் மெயின் தேர்தல் 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக முதல்ல பதவி ஏற்கக்கூடிய தேர்தல் முடிவுகளாக அது அமைஞ்சது. ஸோ அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் கூட்டணி வச்சாங்க. அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 144 இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்று அரசு அமைச்சிருந்தாங்க. இது 1977 நிலவரமா நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியும் கலைக்கப்பட்டது. ஆட்சியை கலைக்கப்பட்ட பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் கிட்ட போய் வாக்கு சேகரிக்கும் போது, நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்யும் தேர்தல் இது, நான் என்ன செஞ்சேன், எதற்காக என்னுடைய ஆட்சியை கலைச்சாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட போனார். ஸோ அப்போ காங்கிரஸ் யாரோட அலைனா இருந்தாங்க ஆக்சுவலி? 1980 நம்ம பார்க்கிறோம். எம்ஜிஆரோட ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸும் திமுக கூட்டணியில இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் எம்ஜிஆருக்கு எதிராக போட்டியிடணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுத்திருந்தாங்க. அதனால ஏன்னா முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட இருந்தாங்க இல்லையா. இப்ப திரும்பியும் 1980 என்ன பண்ணாங்கன்னா திமுகவோடவே கூட்டணி அமைச்சிருந்தாங்க. ஆனா அந்த தேர்தல்ல வெற்றி அப்படின்றது வசமாக்கி இருந்தது யாருக்குன்னு பார்த்தோம்னா அதிமுக தான். இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நேரு மகளே வருக நல்லாட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்ததா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட தேர்தல். பட் அதிமுகவுக்கு சாதகமா அமைஞ்சது. அடுத்த தேர்தல் பார்ப்போமா? எஸ் சார். 1984 நம்ம பார்க்கிறோம். இது முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்த காலம். அவர் இருந்த காலம் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டே வருது. ஏன்னா முன்னாடி திமுக
திமுகவோட கூட்டணி இருந்தாங்க. ஆனா இதுல பார்க்கும்பொழுது அப்படியே வந்துட்டு இவங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க காங்கிரஸ். ஓகே, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த கிட்னி ப்ராப்ளத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டே ஜெயிச்ச தேர்தல் இது. எம்ஜிஆர் அவர்களுடைய கிராஃப் எப்போவுமே அப்வேர்டு ட்ரெண்டு தான். 1977 ஜெயிச்சதை விட 80 அதிக சீட்டுகளை ஜெயிச்சாங்க. ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே இன்னும் அதிகமான சீட்டுகளை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சரானது. 195 இடங்கள் பாருங்க, 195 இடம் 234 இல்லையா, மேசிவ் விக்டரி அது. பட் எம்ஜிஆர் அவர்களுடைய இறுதி தேர்தலாக இது அமைந்து விட்டது. அடுத்தது நம்ம பார்க்கிறது 1981. ஆமா, இங்க நம்ம காங்கிரஸ் கட்சி நம்ம மென்ஷன் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி பெரிய கூட்டணி எதுவும் அமைக்கல, திமுகவோடவும் போகல, அதிமுகவோடவும் போகல. ஸோ அந்த மாதிரி பெரிய கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்காத காரணத்தினால அதை நம்ம காங்கிரஸ் கட்சியை மென்ஷன் பண்ணல. 1989 அப்போ வந்து தேர்தலில் வந்து ஜே அணி ஜா அணி இப்படியெல்லாம் வந்து அதிமுக பிரிந்திருந்த ஒரு சோதனைக்குரிய காலகட்டம் அது. ஓகே. ஸோ அப்போ வந்து திமுக நம்ம தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 150 இடங்கள்ல அவங்க தனித்து போட்டியிட்டே வெற்றி பெற்றது அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அடுத்தபடியாக 1991 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். எஸ், திரும்பியும் பார்க்கிறோம் காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதுல 2 கூட்டணியும் வந்து ஒரு அமோக வெற்றியை பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். திமுக ஆட்சி வந்து கலைக்கப்பட்ட காலகட்டம் அது. 1989 ஆட்சி அமைச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக 5 வருஷம் இருந்திருக்கணும். பட் 81 அதாவது 91 ஆட்சி கலைச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸோட அதிமுக கூட்டணி வச்சாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய முதல் பிரம்மாண்ட வெற்றி அது. 221 தொகுதிகள். சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு? 221. மேசிவ் விக்டரி. பாருங்க, 234 கிட்டத்தட்ட ஒரு 13 மட்டும்தான் மிஸ்ஸிங். சாரி, 224. 224 10 தான் மிஸ்ஸிங். ஆமா, 10 தான் மிஸ்ஸிங். பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதை நாம பார்க்க முடிஞ்சது. ஸோ 1996 என்ன ஆச்சுங்க அஞ்சலி? எஸ், இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, அதாவது நரசிம்ம ராவ் இருக்கார் இல்லையா, காங்கிரஸை சேர்ந்தவர். அவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, அதிமுகவோட தான் நம்ம தொடர்ந்து அடுத்த எலெக்ஷனையும் சந்திக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு டாக் அங்கே போயிருந்துச்சு. அதுக்காக வந்து நிறைய விவாதங்கள் எல்லாமே நடந்திருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அதிமுகவோட போகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க காங்கிரஸ். ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்துட்டு திரும்பியும் வந்து அந்த கட்சி வந்து உடைக்கப்பட்டுச்சு. அப்போ என்னன்னு மாற்றிருந்தாங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை தொடங்கி மூப்பனார் அவங்களுடைய அவர் வெளியே வந்துட்டு அவர் வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது வந்து தொடங்கி இருந்தாரு. அப்படி தொடங்கினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் திமுக கூட்டணி மறுபடியும் ஸ்ட்ராங் ஆச்சு. மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகி இந்த தேர்தலை சந்திச்சாங்க. அந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருந்தது. தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 221. போன தடவை ஏடிஎம்கே அவங்க வந்துட்டு 224 வாங்கியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வருஷம் 91. அப்படியே ஒரு 4 இடங்கள் மட்டும் குறைஞ்சு 221 தொகுதிகளில் இவங்க வெற்றியை பெற்றிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இந்த தேர்தலில் திமுக பிரம்மாண்ட வெற்றி பெற உதவி இருந்தது. 2001 மறுபடியும் எலெக்ஷன் வந்தது. காங்கிரஸ் அப்ப அதிமுகவோட கூட்டணி அமைச்சாங்க. காரணம் என்னன்னா, திமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. மத்தியில கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அதே போல மாநிலத்தில். ஸோ அதனால வந்து காங்கிரஸ் கட்சி அதிமுகவோட கூட்டணியை அமைச்சு அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அதிமுக வெற்றி பெரும் நிலை ஏற்பட்டது. 2001 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி 196 இடங்கள்ல வெற்றியை வசமாக்கியிருந்தாங்க அந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது. இன்ஃபேக்ட் இந்த நம்பர் வந்து 2006 தேர்தல் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சாங்க. அப்போ திமுக வந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்தாங்க 2006. 2011 என்ன ஆச்சுங்க அஞ்சலி? 2011 திரும்பியும் வந்துட்டு காங்கிரஸ் திமுக வந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க. ஆனா ஒருவேளை வந்து எல்லாரும் நம்பியிருந்தாங்க, காங்கிரஸும் திமுக கூட்டணியை இணையும் நம்பினாங்க. ஆனா இணைஞ்சு அவங்க வெற்றியை வசமாக்குவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா ஒரு ட்ரமஸ்டிக் சேஞ்ச் இருந்தது நம்ம பார்க்குறோம். 2011 அதிமுக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருந்தாங்க. 203 இடங்கள் வாங்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்த தேர்தல் 2016 நாம பார்ப்போம். தமிழக வரலாற்றில் 5 வருஷத்துக்கு ஒரு கட்சிக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் 2016 ஜெயலலிதா அவர்கள் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அதாவது 2வது முறையாக அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி
தொடர்ந்தது. பட் அதிமுக அதில் வெற்றி பெற்றது. 2021 தேர்தலை நம்ம பார்க்குறோம். எஸ், ஏன்னா கண்டினியூஸாக அவங்க திமுக கூட்டணியோட தான் இருந்தாங்க. நம்ம பார்த்ததுல 2016 வந்து திமுகவோட தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. 2021 திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஆனால் 10 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு அதிமுகவோட ஆட்சி இருந்தது நம்ம முன்னாடி பார்த்தது. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 2021 வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சேஞ்சஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த 2021. திமுக அமோக வெற்றியை வசமாக்கியிருந்தாங்க. 134 தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றியை தக்க வச்சிருந்தாங்க. ஓகே, அடுத்ததாக 2026 சமீபத்தில் நடந்தது. இப்போ இருக்கக்கூடிய டைமுக்கு வந்துட்டோம். டைம் டிராவல் பண்ணி திரும்ப இப்போ மறுபடியும் நம்ம 2026க்கு வந்துட்டோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது இல்லையா, சொல்லுங்க. ஆமாம், இப்போ வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாலும் நிறைய சொலசலப்பு இருந்தது. அதை தாண்டி அவங்க தேர்தலை சந்திச்சு ரிசல்ட்ஸ் வரும்போது தாவேகாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பது தெரிய வந்தது. நம்ம 108 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தாவேகாவுக்கு. திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறதால ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அப்போ 107 நம்பர்ஸ் மாறுது. இன்னொரு 11 சீட்ஸ் தேவைப்படுது. சபாநாயகரும் திரு விஜய் அவர்களுடைய கட்சியில் இருந்தால் எப்படியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுற காரணத்தினால ஒரு 12 சீட் இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு பிரிந்து தாவேகா கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அல்லது வந்து லோக்கலில் கவுன்சிலர் எலெக்ஷன் ஆகட்டும், கார்பரேஷன் எலெக்ஷன் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே வந்து தாவேகாவுடன் தான் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி, தேர்தலுக்கு பின் இப்போ பார்க்கும் பொழுது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இப்படியாக அதிரடியான மாற்றங்கள் நடக்க நடக்க நாங்களும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.